ஆதித்தன் என்று சொல்லி என்னை 3 நல்ல பிள்ளைகளோ குவா 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 என்றே பிள்ளை குரலோச போடுதையா குவா 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 என்றே வயர் பசிக்க முடியாது என்னை பசி நல்ல தாங்கா 3 நல்ல மைந்தர்களோ குவா குவா என்றே என்னை குவா குவா என்றே அவர்கள் குரலோச போடுவார் அப்படி கானகத்துக்குள்ள படுத்துக்கிட்டு குவா 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 குவான்னு பிள்ளை வந்து வயிறு பசி தாங்க முடியாம அவைய காடு போடுது. இப்ப நாம பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு வீட்டுல, அது சும்மா பசிச்சாலே என்ன வரத்து வருதுங்க. எம்பூட்டு அவையும் போடுது அவையும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்க. இந்த கானகத்துக்குள்ள அதுவும் அதாவது அரக்கிகள் பெற்ற பிள்ளை 3 பிள்ளையும் சேர்ந்து பசி பொறுக்க மாட்டாம அவையம் போட்டுச்சுன்னா எங்க கேக்கும். காடே கிட்டு 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 கிட்டுன்னு அதருது. பிள்ளை எப்படி அவையம் போடுதுங்க, எப்படி போடுது, அழுதா எப்படின்னு ஆடும். இங்கயா பாத்துக்கிட்டு அழ சொல்லுச்சு, இங்க பாரு நீ மைக்கில போட்டு அவையத்த புள்ள எப்படி அவையம் போடுவீங்க. குவா 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 என்று காடே கிட்டு 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 கிட்டுன்னா அதறது மாதிரி அவையம். அப்ப பிள்ளை சத்தங்காதிலே கேட்டது சத்தி உமா பார்வதா தேவியானவா. ஐயையோ ஐயையோ பிள்ளை வர நாமல் தானே கொடுக்க சொன்னோம். இப்படி காடே அலரும்படி குழந்தை சத்தம் கைலாச வாசலே முழங்குதல்லவா என்று ஓடோடி வந்தே. அப்படி பார்வதா தேவி சத்திய மகாமுனிவரை அழைத்து சொல்ல, சத்திய மகாமுனிவர் ஓடோடி வந்து வாரிமாக கையில் எடுத்து வாரிமாக கையில் எடுத்து அழுகுரல மத்து வாரம் அழுகுரல மத்தும் போது மானசத்தும் அமரானே அவ குவா 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 என்றே 3 நல்ல ஆண் குழந்தை நீலன் என்றும் குமுதன் என்றும் என்ன ஆதித்தன் என்று சொல்லி அவைய சத்தம் போடுதையா. என்ன அவைய சத்தம் போடும் போது சத்திய மாமுனியும் மனமதில எண்ணுதாரே. இந்த அரைக்கு பெண்கள் 3 பேரும் புள்ள வரம் வேணும் என்று புள்ள வரம் வாங்கி கொண்டு இப்படி கானகத்தில் விற்றல்லவோ சென்று விட்டாள் என்று சொல்லி பாலி சூலி செல்வி என்று பாலி சூலி செல்வி என்று சத்தியம் மாமுனிவர் அழைக்காரே. பாலி சூலி சத்திய மாமுனிவர் சத்திய மாமுனிவர் வந்து அழைத்த போது பாலி சூலி செல்வியாவா அரைகிமார்கள் 3 பேரும் எங்கே எங்கே அம்மா வாரலான மாமுனிவர் அழைக்கிறார். கமலம் சுரக்கும் சுனை அருகாமையிலே வந்தோ ஐயா எங்களை அழைத்த காரணம் என்ன என்று சொல்ல. அம்மா புள்ள வர வேணும்னு கேட்டிய உங்களுக்கு புள்ள வரம் தந்தேன். ஆனா
பிள்ளையை இப்படி சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் இந்த கானகத்திலே போட்டுட்டு சென்றதுனால குழந்தை வயர் பசி பொறுக்க மாட்டாமல் பசி தாங்காமல் அவையக்காடு கூச்சல் போட்டதுனால கைலங்கிரியே முழங்குகிறது, கானாகமே அதறுகிறது. இதற்காகத்தான் பிள்ளை வரம் கேட்டீர்களா? இன்றைய நாள் முதலாக இந்த பிள்ளைய நீங்கள் தான் வளர்க்க வேணும் என்று சொல்ல, ஐயா படியாட்டம் கானகத்தில் வந்தல்லவோ இந்த நீலன் என்றும் குமுதன் என்றும் ஆதித்தன் என்று சொல்லி 3 நல்ல ஆண் குழந்தை இந்த அறைக்கு மார்கள் 3 பேரும் பாரி என்றும் ஜூலி என்றும் செல்வி என்றே சொல்லி அல்லோ இந்த அறைக்கு மார்கள் 3 பேரும் அன்புடனே வளர்த்துவார் தரையதில போட்டமான தண்ட காலு நோகும் என்றே நம்ம பூமியில விட்டோம் அங்கே பொற்பாதங்கள் நோகும் என்றே அவன் நாள் ஒரு நல்ல மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமாக தாலாட்டி சீராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து அவ சிறப்பாகவே தாலாட்டி சீராட்டுனா அவளுக்கு தாயா அமிர்தம் கொடுக்க முடியாது. அதனாலே தாலாட்டி சீராட்டி காமதேவனை வரவழைத்து அழகாகவே பாலை சொரக்க வைத்து காமதேவன் சுனை அதாவது காமதேவனை வரவழைத்து அப்ப பாலை இந்த குழந்தைகளுக்கு அதுதான் காமதேவன் என்று சொன்னால் சிந்து பசு, காமதேவன் சுனை சிந்து, காமதேவன் சுனை சிந்து. அப்படி என்று சொன்னால் இந்த காமதேவனுக்கு ஏன் சிந்து பசு வந்தது தெரியுமா? காமதேவன் சுனை சிந்து என்று சொன்னால் காமதேவன் என்று சொன்னால் ஒரு பெரிய காராம் பசு. அதாவது சுனை என்று சொன்னால் பால் அவ்வளவு காணம் சுரக்குமா, பால் எண்ணிட்டையமும் சுரந்துகிட்டே இருக்குமா. பால் சுரக்கிறதுனால காமதேவன் அதாவது சுனை சிந்து அப்படி என்று சொன்னா இந்த பாலை கறந்து ஒரு சொட்டு கூட இந்த காமதேவன் கீழே சிந்தாதாம் ஐயா, அதுதான் சிந்து. காமதேவன் சிந்து என்று சொல்லி பெயரை கொடுத்து அந்த காமதேவன் சிந்து பஸ்ஸானது பால் எவ்வளவு காணம் கறக்கு தெரியுமா? 8 கோட்ட பால், 1 கோட்டை 2 கோட்டை இல்ல, 8 கோட்ட பால் கறக்கும். ஆனா இந்த பிள்ளைங்க அந்த 8 கோட்ட பாலை குடிச்சாலும் குடிச்ச நிமிஷமே வயிறு பசிச்சிருமா. பால் குடிச்ச சிலவங்களுக்கு சாப்பிட்ட உடனே வயிறு பசிக்கும். ஆமா, நீங்க அவனே சிரிக்க, நீங்க தாப்பரு மவளும் எதுக்கு சிரிக்கிய? இல்லைண்ணே, அப்படிலாம் கிடையாது. சிலவங்க சாப்பிடும்போது பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்க பார்த்தியா, பின்னால ஆள் நின்றுருவாங்க. அப்போ அரைகுறையா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க. இப்போ அரை வயிறும் குறை வயிறு இருந்தால் உறக்க வராது சிலவங்களுக்கு. சில தாய்மாரா இருந்தாலும் சில ஐயாமாரா இருந்தாலும் அரைகுறையா சாப்பிட்டாங்கன்னா சில நேரம் உறக்க வராது. ஆமா, சில தாய்மார்கள் ஐயாமார்களுக்கு அரைகுறை சாப்பிட்டா தான் உறக்க வரும். ஆமா, வராது. தூக்கம் வரும். அதனால அரைகுறையா சாப்பிடுவாங்களா, ரெண்டாவது உடனே வயிறு பசிச்சிருமா. பசிச்ச உடனே பழைய வெடியும் போய் பந்தியில் நிற்பாங்களாம். அதில் பலமாரத பையங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம்.
இந்த அண்ணாச்சி இப்போ தானே சாப்பிட்டு போனாரு, அதுக்குள்ளேயும் வந்துட்டாரு, ஒரு பந்தி தானே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போன கொடைக்கு முந்தின கொடையில ஒரு தம்பி சொன்னதான், நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதாவது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத அந்த தம்பி பார்க்கல, இந்த சைடு சுவரு, இதுக்கு அடுத்து அங்கிட்டு கூடி கேட்ரிங் பலமாறுத தம்பி தான். அப்போ அதுக்கு அங்கிட்டு இருந்து அந்த தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்லுதான், ஏடே கட்டியா அப்பல ஒரு அண்ணாச்சி என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா, இங்க பாரு என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா, ஏன் போன அதாவது இந்த கொடை நினைச்சிடாத, போன கொடைக்கு முந்தின கொடையில அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன் அந்த அண்ணாச்சி 25 தோசை சாப்பிட்டாரியா. அப்பா எங்கன்னு வயிறு இருக்குன்னே தெரியல. ஆமா, 4 வடை, 25 தோசை, 5 இட்லி, 2 சப்பாத்தி, 1 கிளாஸ் பாதாம் பால். சண்டாலையா அந்த அண்ணாச்சிக்கு விலாவை சுத்தி அம்புட்டு வயிறு தாண்டே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் போய், தம்பி உனக்கு எந்த ஊரு அப்படின்னு அந்த பையன் ஊரையும் சொன்னான். நம்ம ஊரை சொல்லக்கூடாது அல்லவா, அதனால ஊரையும் சொன்னான். ஊரையும் சொல்லிட்டு, எங்கப்பா வந்தேனே, நான் அங்கே தான்க்கா கேட்ரிங் வேலை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதாவது நம்ம தாய்மார்களும் பலமாரம் வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கப்போ சொன்ன உடனே, தம்பி சாப்பிட்றதெல்லாம் பார்த்து கண் வைக்கக்கூடாதுப்பா, உழைக்கிறதே எதற்காக, சாப்பிட தானே. இல்லைக்கா எனக்கே கை பல மாதிரி கை வாஞ்சி போச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு வயிற்றுக்குள்ள காந்த கல்லு கிடக்குமையா, என்ன கொடுத்தாலும் வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க, செமிச்சிரும். செமிக்கக்கூடிய வயசு அவங்க சாப்பிடுதாங்க. நமக்கு செமிக்காது, நம்ம ஒரு இட்லிக்கு மேல தின்னா திட்டுமுட்டை அடிச்சிரும். ஆமா, நமக்கு அந்த மத்தியானம் இவ்வளவு சோறு சாப்பிடுதமே அது மட்டும்தான். நைட்டுக்கும் காலையிலையும் சாப்பாடை எதிர்பார்க்க கூடாது. 2 காப்பி கூட தந்தா குடிச்சிட்டு இருந்துக்கிட வேண்டியதான். அத மாதிரி இந்த பசங்க இந்த 3 பேர்களுக்கும் அரைக்கி பெற்ற 3 குழந்தைகளுக்கும் காராம்பசி 8 கோட்டை பால் கறக்கு. 8 கோட்டை பாலை குடிச்சாலும் இவங்களுக்கு வயிறு பசி 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 பசின்னுகிட்டே இருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய வேளையிலே இந்த 3 குழந்தைகளுக்கும் அந்த நீலன் என்றும் குமுதன் என்றும் நீலன் என்றும் குமுதன் என்றும் ஆதித்தன் என்று சொல்லி அரைக்கி பெற்ற பிள்ளையர்கள் இந்த 3 நல்ல ஆண் குழந்தை அவர்கள் என்ன வீதம் வளர்ந்துவார், ஒரு வயதான் 20 மொத்தம் 3 வயது 4 நல்ல நடந்து ஓடி விளையாடுவார், 5 நல்ல அறிவுடனே படிக்க. எங்க கானகத்துக்குள்ள பள்ளிக்கூடம் உண்டா? கிடையாது. 5 வயதிலே அன்போடு வளர்ந்து வருகிறார். 6 7 வயதாச்சு அருமையோடு வளர்ந்து வாரார். 7வது வயதாதில பார்த்தாலே அரைக்கிமார்கள் என்ன பாலி என்றோம் ஜூலி என்றோம், பாலி என்றோம் ஜூலி என்றோம், செல்வி என்ற அரைக்கியவர் பாலி என்றும் செல்வி என்ற ஐயா பாலி என்றும் ஜூலி என்றும் செல்வி என்று அரைக்கியவா மனமதிலே என்னுதாளே 7 நல்ல வயதாச்சு 7 வயதாச்சு. இந்த பிள்ளைய சாப்பிடக்கூடிய பருவம் வந்து விட்டது. இனி நாம இந்த 7 பிள்ளைகளையும் வளர்க்க கூடாது என்று பழைய விடியும் கானாகத்திலே விட்டு இவர்கள் 3 அரக்கிகளும் பாலி சூலி செல்வி என்ற அரக்கி 3 பேர்களும் சென்று விட்டார்கள்.
இந்த 7 குழந்தைகளும் அது பசிவருக்க முடியாது முப்புராதி அழுவேரும் ஏ மனமதிலே என்னுவார் மனவருத்தம் கொள்ளும் போதே நந்தி பகவான் வாராரே என்னை நந்தி தேவன் ஓடி வந்து இந்த 3 நல்ல பிள்ளைகளை அப்படியே அழைத்து கொண்டு ஆதிவள்ளி கைலாசம் ஆதிவள்ளி கைலாசம் அவசரம் அழைத்து வாரா கடவுளையும் காணாமல் இவர் காத்திருக்கும் வேளையில கைலாச வாசலில அங்க தேவர் மூவர் முனிவர் எல்லாம் 3 பிள்ளை அரைக்கி வைத்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு நந்தி பகவான் வாரார அப்படின்னு தேவ மூவர் முனிவர் சோழர்கள் ஒன்று கூடி இந்த கதவை இழுத்து அடைச்சிட்டாங்க. கதவை இழுத்து அடைச்ச உடனே நந்தி பகவான் பார்த்தார். பகவானை காணத்தானே இந்த 3 ஆண் குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு வந்தோம். அப்படி இருந்த போதிலும் கதவை இழுத்து இவங்க அடைச்சிட்டாங்களே, இனி நாமளால என்ன செய்ய முடியும் என்று மனமதிலே எண்ணும் போது இந்த 3 ஆண் குழந்தைகள் மனதிலே எண்ணுகிறாங்க, ஆண்டவனை பார்க்க வந்த நம்மளை பார்க்க முடியாமல் இவர்கள் கதவை இப்படி இழுத்து அடைச்சிட்டாங்களே. இந்த தேவர் மூவர் முனிவர்களே சோழர்களே தானே எல்லோ நம்ம சும்மா விட கூடாதென்று மனமதிலே எண்ணுதான். என்னைக்குமே இவங்களை சும்மா விடலாமா, இனி இவங்களை சும்மாவே விடக்கூடாது என்று தேவர்களும் மூவர் முனிவர்களை சோழர்கள் நாமளை கண்டு கதவை இழுத்து கைலாச வாசல்ல கடவுளை காண முடியாம அடைச்சதுனால இவருங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுது நம்மளை நாடி வருவார்கள் அல்லவா, இவர்களை சும்மா விடப்படாதென்று அப்படி மனசிலே வஞ்சவங்களை வைத்து கொண்டு அவர் எங்கே வாரார் தெரியுமா? அப்படி நந்தி பகவான் பார்த்தார். அப்பா, இனி இங்க நீங்க இருக்க வேண்டாம், உங்களை அழைத்து வந்த வேளையில இவர்கள் இப்படி கதவை இழுத்து அடைப்பார்கள் என்று நான் மனசுல எண்ணல. நீங்க எங்க செய்யணும் தெரியுமா? வாங்க நம்ம சத்திய மாமுனிவர் இடத்திலே போகலாம் என்று சொல்லி அப்படி சத்திய மாமுனிவர் இடம் அதற்கு வாரா. அவர் கமல சொரக்கும் தன்னை கமல சொரக்கும் இடம் அதிலே ஐயா அப்படியா வாராரே. அவங்க அப்படியா சத்திய மாமுனிவரிடம் அதற்கு கானகத்திற்கு பர்வதமலை கமலம் சொரக்கும் ஒரு சுனை. அந்த சொனை தான் அவங்க இருந்து வாழக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலையிலே வந்து இவர்கள் நடந்த விஷயங்களை பார்த்தார். நந்தி பகவான் எடுத்து உரைக்க நந்தி பகவான் உரைத்த உடனே இந்த பார்த்தார் சத்திய மகாமுனிவர், பழையபடி இந்த அறைக்கிய நாளைக்கு நாம புள்ள வளர்ந்து வாலிபமாகி சாப்பாட்டுக்கு வேணும், ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா என்ன செய்வோம்னு பயந்து போய் பிள்ளைய விட்டுட்டு இவர்கள் சென்று விட்டார்கள். இந்த பிள்ளைய அங்கே கைலாச வாசலுக்கு கடவுளை காண விடாமல் தேவ மூவர்கள் சோழர்கள் கதவை இழுத்து அடைச்சிட்டாங்க. இவங்க எங்கு போவாங்க, என்ன செய்ய முடியும் என்று மனமதிலே எண்ணி இவர் பார்த்தார். அதாவது கமலம் சுரக்கும் அந்த சுனை அருகாமையில இவர் என்ன பண்ணுதாரு, அழகா ஒரு வில்லை வளைத்தார். கையில வச்சிருந்த ஒரு பெரம்பை எடுத்து அந்த வில்லை இவர்களுக்கு கூடாரமாக வைக்க வேண்டும் என்று
ஒரு வில்லை வளைத்தார். வில்ல வளைச்சு இப்படி ஓடுதாரு பாருங்க, அது வில்வ மரமாகவே முளைத்தது. வில்வ மரமாக முளைத்தது முத எங்க அம்மா முத்தாரம்மா வந்து இருந்த இடம் அந்த வில்வ மரத்தடியில தான். அப்ப வில்வ மரமாகவே முளைத்த போது இவருக்கு கூடாரம் அடித்து இவர்கள் அங்க இருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள தனமதியில அப்படியே இவர்கள் இந்த பாலகர்களுக்காக இந்த சத்தியமாமுனிவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அதாவது கமலம் சுனை சுரக்கக்கூடிய ஒரு சுனையிலே வந்து நாமல் இந்த இடத்துல இந்த வில்வ மரத்து அடியில ஒரு அக்கினிய வளர்க்கணும் என்று சொல்லி அக்கினிய வளர்க்க வேணும் என்று அவரை ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து எப்படி அக்கினி வளர்க்கிறார் தெரியுமா? ஆள நல்ல சமய குளிய வெட்டிய அத்தி குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி ஐயா புளியங்குச்சி 21 குச்சிகளை அரியணையனம்மா தான் எடுத்து அக்கினிய வளக்கார அக்கினியும் வளரும் போது எங்கே வருவதான ஆதிவள்ளி கைலாசும் அவசரமா வருவதையோ அக்கினியும் வளரும் போதே ஆதிவள்ளி கைலாசம் அவசரமா வருவதையோ இவர் வளர்க்கும் யாகத்தை அணைக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவன் தான் சிவபெருமா என்ன பார்வதிய வரவழைத்து அடியம்மா பார்வதிய பிள்ளை இல்லா இருவேருக்கும் பார்வதி பிள்ளை இல்லாத அரக்கிகளுக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னீங்க. அந்த சத்திய மாமுனிவரும் குழந்தை வரம் கொடுத்தாலும் அந்த குழந்தைய வளர்க்க முடியாம கானாகத்துக்குள்ளே கொண்டு வந்த பர்வத மலையில போட்டு சென்றதுனால இந்த உலகை ஆள வேணும் என்று சத்திய மகாமுனிவர் அக்கினி யாகத்தை வளர்க்கார. எனக்கு வெக்க தாங்க முடியலைய, வேதனை பொறுக்க முடியலைய. அதனாலே அம்மா பார்வதி நீ வெக்க பொறுக்கல, வேதனை தாங்க முடியாததுனால நீ அக்கினிய அணைக்க வேணும் என்று ஆண்டவனும் சொன்ன போதே ஆதிசக்தி யாரு சிவபெருமான் பார்வதியை வரவழைத்தார். பார்வதி, அதாவது சத்திய மகாமுனிவர் வளர்க்கும் யாகம் வந்து எனக்கு வந்து வெக்க தாங்க முடியல, எனக்கு வந்து வேதனை காந்தல் தாங்க முடியல. அதனாலே நீ போய் அக்கினியை அணைக்க வேணும் என்று சொல்ல பார்வதாதேவியும் ஓட்டமும் பெருநடையும் ஓடோடி பர்வத மலைக்கு கமலம் சொரக்கும் சுனை அருகாமையிலே வருகிறாள். வருகிற பொழுது வில்வ மரத்து அடியில தான் யாகத்தை வளர்க்கார். யாகம் வளர்க்கும் போது அதாவது ஆண்டவன் பகவானுக்கு வெக்க தாங்க முடியலையே, யாகத்தை அணைக்க வேணும் என்று சொல்லி அப்படி பார்வதாதேவி வாரபோது இந்த சத்திய மாமுனிவர் வளர்க்கும் யாகமானது 3 திசையுமாக உலகமெல்லாம் ஒரே இருளா இருக்கு. யாமனா ஒரே புகமூட்டம் அப்படி புகமூட்டம் இருக்கும்போது புகைக்குள்ளாகவே பார்வதாதேவி வருகிறாள். பார்வதாதேவி வரும்போது இந்த புகமூட்டமானது வெக்க பாத்தியா. ஆனா இப்ப ஒரு கோயில்ல யாகம் வளர்க்காங்க. யாகம்னா எதுக்கு வளர்க்காங்க?
அம்மாளுக்கு அருள் கிடைக்கணும். வருஷம் வருஷத்துல ஒரு நாள் 12 வருஷத்துக்கு அப்பால நடக்கக்கூடியது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். இந்த அம்மாளுக்கு வருஷம் நடக்கக்கூடியது வருஷ அபிஷேகம்னு சொல்லுவாங்க. வருஷ அபிஷேகம் பண்ணும் போது வேதங்கள் படிக்கக்கூடிய வேதம் தெரிந்த அந்த பிரமாணால்னு சொல்லுவாங்க பத்தியா, அந்த வேதம் தெரிந்த வேதியரை அழைத்து வந்து அந்த அம்மனுக்கு 4 வாக்க சொல்லி யாகத்தை வளர்ப்பாங்க. அந்த யாகம் வளரும் போது அந்த யாகம் புகத்தில் அந்த யாகத்துடைய புகை கிட்ட நம்ம இருந்தோம்னு வை, நம்மளுக்கு பிடிச்ச பீடைகள் எல்லாம் விளைவிரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே போல யாகம் வளரும் போது யாகத்தை வளர்த்தாரு பார்த்தியா, இந்த பார்வதா தேவிக்கு அங்கமெல்லாம் வேத்து வடியுது. வெக்க தாங்க முடியல. வேத்து வடிந்த உடனே பார்வதா தேவி மனசுல எண்ணுகிறார், இப்படி வேத்து வடிகிறதே, வேர்வை தாங்க முடியாமல் வேர்வையை இப்படி முத்து முத்தா வேர்த்த உடனே அப்படி வேர்வை இப்படி வலிச்சு சுண்டும் போது அக்கினில போய் சுண்டி விடுதா. அக்கினில சுண்டும் போது பார்வதி வேர்வை எப்படி போகுது தெரியுமா, முத்த ஆரமா போய் விழுகிறது. எப்படி விழுது? ஆரமா, முத்த ஆரமா போய் முத்து முத்த ஆரமாகவே போய் வேர்வையிலே விழுந்தது. அந்த பார்வதியால் வேர்வை முத்த ஆரமாக அவ அக்கினியில சுண்டும் போது நாளான நல்ல நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சாமநாடு சாமம் போல சரி சாமனல்ல வேளையில யாம சாம நேரத்தில எலகுலுங்கா சாமம் போல நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடு சாமனல்ல வேளையில சத்தி உமா பார்வதியா வேர்வையத்தான் தான் வலித்து யாமனா புகை மூட்டம் வேத்திற்கு எங்கன போடுதம்னு பார்வதிக்கே தெரியல. தெரியாமல் பார்வதா தேவி அவ வேர்வையத்தான் தான் வலித்து அக்கி நீலம்மா சுண்டுதாள அக்கி நீல சுண்டும் போது வேர்வையானது முத்த ஆரமா போய் விழுந்துதான் வேர்வை. யாமனா இப்படி வலிச்சா பத்தியா, முகத்தை வலிச்சு அக்கினியில சுண்டும் போது வேர்வையானது முத்த ஆரமாகவே போய் விழுந்தது. முத்த ஆரமாக விழுந்த வேர்வையானது அக்கினியில இருந்து ஏ சத்தி கொண்டம்மா முத்தாரம்மா முத்து நல்ல ஆரமாக ஒரே மதள வந்து அம்மா பிறக்காலே வேள்வியில பிறந்தல்லவோ ஆடி வாரம்மா ஓடி வாரா ஆதாளே போட்டு வாரா ஆதாளே போடும் போது பார்த்தாரே சத்தியவரம்மா ஆடி பாடி எங்க அம்மாவே காடு போட்டு வந்து பிறக்கும் போது சத்திய மாமுனிவர் யாகம் வளர்க்கக்கூடிய வேளையிலே அவ யாகத்திலே வந்து பிறக்க பரமேஸ்வரா இப்பேற்பட்ட யாகத்திலே முத்து போல ஒரு குழந்தை வந்து அவதாரம் எடுத்திருக்காள, இவளை எப்படி என்னால வளர்க்க முடியும் என்று சொல்ல, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த யாகத்தை அழைப்பதற்காக ஆதி பராசக்தி வந்த வேளையில அவ வேர்வை தாங்க முடியாமல் வேர்வையை வலித்து அக்கினியிலே எரியும் போது
அது முத்து ஆரமாக போய் விழுந்ததுனால, இந்த குழந்தை வேள்வியிலே பிறந்ததுனால, முத்து போல் சொலித்ததுனால, ஏ முத்தாரம்மா 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 பெயர் நாமம் கொடுப்பாரா முத்தாரம்மா ஆதி பராசக்தியினுடைய வேர்வையிலே முத்தா முத்தா போய் விழுந்ததுனாலதான் என் தாய் முத்தாரம்மா என்றே பெயரை கொடுத்தார். ஆமாண்ணே, முத்தாரம்மா வேள்வியில அக்கினி யாகத்துல தான் வந்து அவதாரம் எடுத்திருக்கா. அது யாரு? பார்வதியுடைய அம்சத்துல. பார்வதி வேர்வையிலே ஒரு குழந்தையாகவே பிறவி செய்திருக்கிறார். அப்படியாக அவ முத்தாரம்மா முத்தாரம்மா என்று பெயர் நாமம் கொடுக்க என் சக்தியாகப்பட்ட முத்தாரம்மா முத்தாரம்மா பிறந்தாள் என்று ஏ முத்தாரம்மா பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று போடுங்கம்மா ஒரு கொலவ அப்படி பிறந்தாள் என்று போடுங்கம்மா சக்தி கொண்ட முத்தாரம்மா முத்தாரம்மா பிறந்த போது வேம்பு பிறந்திடுமா வேம்பு பிற கையில இந்த பரமகுறிச்சி கஸ்பாவில விளையாடு பொன் பிறந்தா சதி கொண்ட முத்தாரம்மா அவ வேம்புல கொலுவிருப்பா வித்தை தன்னை யார் அறிவாய் எங்க முத்தாரம்மா பிறந்த போதே சூலம் பிறந்திடுமா அங்க சுந்தரகிரி மேடையில ஆவ சூலத்தில குலவெருப்பாய் சூழ்ச்சிகளை யார் அறிவாய் முத்தாரம்மா பிறந்த போதே அங்க கப்பரையும் பிறந்திடுமா கண்ணனூர் மேடையில கப்பரைய கையிலெடுப்பாய் அம்மா கண்ட பேருக்கு வரங்கொடுப்பாய் அவ வாக்கு சொன்னா தப்பாதே வரங்கொடுத்தா பொய்யாதே சதி கொண்ட முத்தாரம்மா சொல்லி வரங்கொடுப்பாய் முத்தாரம்மா பிறந்த போதே உடுக பிறந்திடுமா உத்திராஜ பூமி அவ உடுகல குலவேறுப்பாய் சக்தி உற்ற ஊரி அரறிவாய் முத்தாரம்மா பிறந்த போதே அங்க பம்ப வந்து பிறந்திடுமா பழங்கி வருமா மேடையில அவ பம்பையில குலவேறுப்பாய் பக்தி தன்னை அறிவாய் முத்தாரம்மா பிறந்த போதே சாட்ட பிறந்திடுமா அந்த சதுரகிரி மேடையில அவ சாட்டையில கொலுவிருப்பாய் சக்திகளை அறிவாய் சக்தி முத்தாரம்மா பிறந்த போதே பெரம்பு பிறந்திடுமா அங்க பிச்சாண்டி மேடையில அவ பெரம்புல கொலுவிருப்பாய் பின்மறிவை அறிவாய் அம்மா முத்தாரம்மா பிறந்த போதே சூலம் பிறந்திடுமா அங்க சுந்தரகிரி மேடையில அவ சூலத்தில கொலுவிருப்பாய் சூழ்ச்சிகளை அறிவாய் முத்தாரம்மா பிறந்த போதே அங்க கும்பம் பிறந்திடுமா அந்த கும்பகோணம் பட்டணம் அவ கும்பத்தில குலவெருப்பாய் சத்தி கொண்ட முத்தாரம்மா அம்மா கும்பத்தில குலவெருப்பாய் சக்திகளை யார் அறிவாய்
அவ பார்வதியால் வேர்வையிலே முத்து முத்தாக முத்த ஆரமாக, அதுதான் முத்த ஆரம்மா. முத்தா ஆரம்மா, முத்தாரம்மா, முத்தாரம்மா என்று சொல்லி பேரை கொடுத்து, அப்படி முத்தாரம்மா பிறந்தபோது வேம்பு பிறந்தரும் விஜயநகர் பட்டணத்தில். வேம்பு பிறக்கையிலே என் தாய் முத்தாரம்மா விளையாட இந்த பரமக்குறிச்சி கஸ்பாவிலே வந்து விளையாட பெண் பிறந்தாள். கப்பர பிறந்தரும் கண்ணனூர் மேடையில கப்பரையை கையில் எடுப்பா, கண்ட பேருக்கெல்லாம் வரங்கொடுப்பா. வாக்கு சொன்னா தப்பாது, வரங்கொடுத்தா சொல்லி வரங்கொடுக்க கூடியவா என் அம்பிகை முத்தாரம்மாள நினைச்சு, முத்தாரம்மா கஸ்பாவில இருக்கா, என் கொலசையில் இருக்காளே என் தாயி, அவளை நீ மனசார நினைச்சன்னு வச்சுக்கோ, நீ என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பா. ஆனா கொஞ்சம் போல அவ மனச நோகடிச்ச உன்னை சும்மாவே விட மாட்டா, சும்மா விட மாட்டா. முத்தாரம்மா என்ன லேசுப்பட்ட தெய்வம்னு நினைச்சியா? சொல்லி வரங்கொடுக்க கூடியதுல என் தாய் கெட்டிக்கார். அதான் அம்மாளுக்கு புரட்டாசி மாசம் என் தசரா நாயகியாக கொலுவிருக்கா பத்தியா? தசரா நாயகிக்கு இந்த ஆடி மாசம் 3ஆம் செவ்வாய்க்கு என்கிட்ட சண்டைக்கு தான் வந்திருக்காங்கண்ணே. அக்கா எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்கு இருக்குன்றதிய, இந்த மாசம் ஆடி 3ஆம் செவ்வாய்க்காவது வருவீங்களன்னு பார்க்க, அதுக்கும் வர மாட்டேங்கிய அப்படின்னு இருக்காங்க. அடுத்த 2026 புது வருஷத்துக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால என் அம்பிகை முத்தாரம்மா கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியவா, தசரா நாயகி, கொலசையிலே குணமுடனே கொலுவர் இருக்கக்கூடிய அம்பிகை முத்தாரம்மாளுக்கு முத்தாரம்மாளை மனசார வேண்டி புரட்டாசி மாசம் தசரா அன்று ரொம்ப நாள்லாம் விரதம் இருக்க வேண்டாம், ஒரு 8 நாள். ஆமா 8 நாள். அதான் சிலவங்க வந்து 3 மாசம் விரதம் இருப்பாங்க, 2 மாசமும் விரதம் இருப்பாங்க, 6 மாசமும் விரதம் இருப்பாங்க, ஆமா 1 மாசமும் விரதம் இருப்பாங்க. இது அப்படியெல்லாம் இல்லை. 3 8 எண்ணி 8 நாள், 8 நாள் மனசார மனம் உருகி அம்மாவை நினைச்சு விரதம் இருந்து அவளுடைய ஆலயத்திலே, தசரா நாயகினுடைய திரு ஆலயத்துல நாம போய் வணங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்க, அம்மா கேட்ட வரத்தை சும்மா போய் வணங்க கூடாது, காப்பு கட்டணும், வேஷம் போடணும். அவ பல சொருவக்காரி அல்லவா, அவளே ஒரு வேஷக்காரி தானே. ஆமா, அதனாலே தசரா நாயகி வேஷக்காரியாகப்பட்ட வேஷக்காரி, பல சொருவக்காரி. அது மட்டும் இல்ல, கருங்காலி செங்காலி பொல்லாத சுடுகாட்டு காளி, மண்டவோடு காளி. ஆமா, பச்சைக்காளி, கருங்காளி, செங்காளி, பொல்லாத நீலி, நீலி சூலி, அத்தனை பேர் எங்க அம்மா தசரா நாயகி கொலசை முத்தாரம்மா தான். அப்படியாக என் அம்பிகை முத்தாரம்மா அவ பிறந்து வளர்ந்து எப்படி வருகிறாள் தெரியுமா? சதி கொண்ட முத்தாரம்மா, ஏ சதி கொண்ட முத்தாரம்மா, ஆடுதாள பாடுதாள அம்மா பாடுதாளே, அவாதோடி போடுவாளாம் போடுவாளே, ஆதாடி போடுவாளா. ஏ அம்பிகையே முத்தாரம்மா அவ விளையாடி வாராளே, ஏ அப்போ நல்ல சடையழகி, ஏ சதி கொண்ட முத்தாரம்மா ஆவாங்கார சொருவக்காரி, அவ கும்ப சடையழகி, ஏ கோவக்கார முத்தாரம்மா அம்மா சொல்லி வரம் கொடுப்பாளா. அவ குணத்திலையும் கட்டிக்காரி, குணமுள்ள சத்தியவா, ஏ வாக்கு சொன்னா தப்பாதே, சத்தி வரம் கொடுத்தா பொய்யாதே, அவ நல்லவர்க்கு நல்லவளா, ஏ நம்பி வந்த பேர்களுக்கு தாய் நல்ல வரம்
கொடுப்பாளா மலடிகள வரவழைப்பா ஏ சதி கொண்ட முத்தாரம்மா இந்த பரமகுறிச்சி கஸ்பாவில மலடிகள வரவழைப்பா மலட்டு பட்டான் நீக்குவாளா அவ இருசிகள வரவழைப்பா அவளோ இருசி பட்டான் நீக்குவாள் ஏ சொல்லி வரம் கொடுப்பா ஏ சத்தி கொண்ட முத்தாரம்மா ஆடுதாளே பாடுதாளே அம்மா ஆடுதாளே பாடுவாளே ஆதாளே போடுவாளே பிறந்து வளர்ந்து யாகத்திலே அவதாரங்களை கொண்ட வேள்வியிலே பிறந்தவன் சக்தி முத்தாரம்மா அவ எப்படி விளையாடி வருகிறாள் தெரியுமா ஆலே லங்கும்மி ஆலேலோ 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 ஒரு கொலவ போட்டு கும்மியடி கொலவ போட்டு கும்மியடி ஆடி வருகிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மியடிங்களம்மா கும்மி ஆலேலோ பாருங்கம்மா மாடி வருவத பாருங்கம்மா முத்தாரம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா கும்மி ஆலேலோ கடற்கரையில நீராடி தாய கனத்த கூந்தல சிக்காக்கே கடற்கரையில நீராடி முத்தர கனத்த கூந்தல சிக்காக்கே கனத்த கூந்தல சிக்காக்கே கொலசை நகர் எல்லை விட்டு அம்மா கஸ்பாவுக்கே வாராளாம் கும்மி ஆலேலோ கொடங்கோலுங்க தாய கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய உனக்கு கும்பங்கூலுங்க தாய கொடங்கோலுங்க அம்மா கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய முத்தாரம்மா கும்பத்தின் வேப்பல நின்ன செய்ய கும்பி வருகிற முத்தாரம்மைக்கு கோடி கும்மி அடிங்களம்மா கும்மி ஆலேலோ விஜயநகர் தாய் விளையாட வந்தது கஸ்பாவா வேம்பு பிறந்ததான் அம்மா வேம்பு பிறந்ததான் உனக்கு வேம்பு பிறந்ததான் விஜயநகர் தாய விளையாட வந்தது கஸ்பாவா முத்தாரம்மா விளையாட வந்தது கஸ்பாவா ஆடி வருகிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா